தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைய நாளோட செய்திகளை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாட்களாக என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தால் OnePlus 70 உடைய முழுமையான மெமரிஸ் இப்போ ஃபைனலாக நம்ம சேனலில் வந்து அப்லோட் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ, கிட்டத்தட்ட 1.5 மாதமாக நான் அந்த ஃபோனை வந்து பயன்படுத்திட்டு இருக்கேன். அதில் ஒரு பிரச்சனையும் வந்து நடந்துருச்சு. ஸோ அதை பற்றியும் எல்லாத்தையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ரொம்பவே இன்டெப்த்தான வீடியோ, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஒரு 40,000 ரூபாய்க்குள்ள நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இல்லை அப்படின்னாலும் அந்த வீடியோ நம்ம நிறைய எஃபோர்ட் போட்டு வந்து பண்ணியிருக்கோம். மேலும் அது OnePlusலேருந்து அந்த ரிவ்யூ நீட். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு லிங்க் வந்து கார்டில் வந்து கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பெரிய வீடியோ, ஸோ உங்களுக்கு ஃப்ரீயான டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த இன்றைய நாளோட செய்திகள் ஆரம்பிக்கிற முன்னாடி எனக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பாக அதுக்கு வந்து எல்லாரும் கமெண்ட்ஸ்ல வந்து பதில் சொல்லுங்க. இந்த சீரிஸ் பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு புதிய தம்ப்நெயில் ஸ்டைலில் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த தம்ப்நெயில் ஸ்டைல் உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கா? அதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தாண்டி புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த தம்ப்நெயில் ஸ்டைல் அட்ராக்டிவா இருக்குமா இருக்காதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க கமெண்ட் பண்ணுங்க. இதை நான் நிறைய ட்ரை பண்ணேன், பட் எல்லாமே நிறைய இடங்கள்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது முடிஞ்ச வரைக்கும் இது வந்து ஓரளவு அந்த ஒரு 4 இமேஜஸ் நான் தம்ப்நெயில்ல வைக்கிறதுனால ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டைலில் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு அட்ராக்டிவா இருக்குமா இருக்காதா, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே தேங்க்ஃபுல்லாகவும் நான் வந்து இருப்பேன். ஸோ மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இன்றைய நாளோட செய்திகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். மறந்துடாம இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. சொல்ல மறந்துட்டேன். Xiaomi பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் இப்போ சமீபத்தில் நிறையவே வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து டெக் செய்திகளை கவர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிஷ் டேங்கை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. எஸ், இது பார்த்தோம் அப்படின்னா இந்திய மதிப்பில் 3000 ரூபாய் கிட்ட வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இதுல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் அவங்க சொல்றது என்ன அப்படின்னாக்கா, ஃபிஷ் டேங்க்ல இருக்கிற வாட்டர் நம்ம அடிக்கடி வந்து சுத்தம் செய்ய தேவையில்லை, நைட்ரேட்டை ரிமூவ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து கிளீன் பண்ணிக்கும் அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது Realme உடைய Realme 5s லான்ச் ஆக போது. Flipkartல இதோடைய பேஜ் ஆல்ரெடி லைவா இருக்கு அப்படிங்கிற போல நம்ம சமீபத்தில் தான் டெக் நியூஸ்ல வந்து கவர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா Realme உடைய CEO மாதவ் சேத்தே இந்த Realme 5s பத்தின ஒரு சில தகவல்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு. இது வந்து குவாட் கேமரா, பேக்ல 4 கேமராஸோட வரும் அப்படிங்கிற போல நான் ஆல்ரெடி கவர் பண்ணியிருந்தேன். பட் இதுல பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சலா வந்து இருக்கும் அப்படிங்கிற போல இப்ப அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது வந்து 5000 mAh பேட்டரியோட வந்து இருக்கும் அப்படிங்கிற போலையும் இப்ப அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது ஆப்பிள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாட்களா ரூமர்ஸ் வந்துட்டு இருந்தா நம்மளே நிறைய நாட்கள் கவர் பண்ண ஆப்பிளுடைய Macbook Pro 16 இன்ச் மாடல ஃபைனலா வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த Macbook Pro 16 இன்ச் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரூமர்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 13 இன்ச் 15 இன்ச்சுக்கு அடுத்ததா ஒரு ஹையர் அண்ட் மாடலா 16 இன்ச் இருக்கும் அப்படிங்கிற போல நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் ஆப்பிள் அதை வந்து மாத்திருக்காங்க, பிகாஸ் ஆப்பிள்ல. ஸோ அதனால தான் 15 இன்ச்சை ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த 16 இன்ச் வந்து கொண்டு வந்திருக்கிறத ஆப்பிள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெட்டினா டிஸ்பிளே வந்து இருக்கு. இன்டெலுடைய 9th ஜெனரேஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மேலும் முக்கியமா கீபோர்ட்ல ஒரு மாற்றங்கள் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்திருந்தாங்க. பிகாஸ் ஆப்பிளுடைய ரீசன்ட் மேக்புக்ஸ் உடைய கீபோர்ட்ஸ் அந்த அளவு பெஸ்டா வந்து இல்ல, நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு. இதுல பார்த்தோம் அப்படின்னா சிசர் மெக்கானிசம்ல வந்து கொடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. $2400 வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் இந்தியாவில் விலை கண்டிப்பா அதை விட அதிகமா இருக்கும். அபிஷியலான விலை நான் எங்கேயும் பார்க்கல, பார்த்தேன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன், மறந்துடாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் நம்மள நீங்க இன்னும் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் அதுக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். அடுத்தது விவோ பார்த்தோம் அப்படின்னா U20 கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க. அதாவது நவம்பர் 22ஆம் தேதி இந்தியாவில் வந்து லான்ச் ஆகும் அப்படிங்கிற போல இப்ப நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு. இந்த குறிப்பிட்ட போன் Snapdragon 675 ப்ராசஸர், பேக்ல 3 கேமராஸோட வந்து வரும் அப்படிங்கிற போல நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு. சோ இது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்ப இது பார்த்தோம் அப்படின்னா Vivo U3 அப்படின்னு சொல்லி ஒரு சில மார்க்கெட்ஸ்ல லான்ச் ஆனதா ரீபிராண்ட் பண்ணி U20 அப்படின்னு சொல்லி கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற போல நமக்கு தெரிய வந்திருக்கு. Vivo U3ல பார்த்தோம் அப்படின்னா Full HD டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி இதெல்லாமே இருந்தது வந்து குறிப்பிடத்தக்கது. மேலும் Vivo U10 பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து அதற்கான ஒரு வீடியோ வந்து Instagram எக்ஸ்க்ளூசிவா வந்து போட்டுருந்தோம். நீங்க பார்க்கலாம்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அடுத்தது Facebook பார்த்தோம் அப்படின்னா இப்ப Facebook Pay அப்படிங்கறத வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா Facebookோட மட்டும் இல்லாம Facebookடைய மெசஞ்சர், Instagram, WhatsApp எல்லாத்துக்கும் கம்பேட்டபிளா வந்து இருக்கும். கூடிய சீக்கிரம் WhatsAppக்கும் Instagramக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இந்த Facebook Pay என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பேமெண்ட் சிஸ்டம் Facebookடைய சர்வீசஸ்ல வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா நீங்க கார்ட்ஸ் வந்து இன்டகிரேட் வந்து பண்ணி வச்சுக்கலாம். PayPal உடைய சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. Facebook நம்மளை பத்தி இருக்கிற டேட்டா வந்து பத்தாது போல, ஸோ டேரக்டா ஃபினான்ஷியல் டேட்டாவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நமக்கு வந்து நினைக்க தோணுது. அடுத்தது சாம்சங் பார்த்தோம் அப்படின்னா A01 அப்படின்னு சொல்லி ஒரு போன்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு. இதுடைய ஆல்ரெடி கீக் பெஞ்ச் வந்து லீக் ஆயிருந்துச்சு. கீக் பெஞ்சோடைய டேட்டால இதை வந்து இந்த போனை நம்மளால பார்க்க முடிச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சர்டிஃபையும் ஆயிருக்கிற போல நம்மளால பார்க்க முடியுது. இந்த போன் வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போனா வந்து சாம்சங் இருக்கும் அப்படிங்கிற போல நான் வந்து நினைக்கிறேன். பிகாஸ் இதுல வந்து டூவல் கேமராஸ், 3000 mAh பேட்டரியோட இது வந்து இருக்கும் அப்படிங்கிற போல நமக்கு தெரிய வந்திருக்கு.
அடுத்தது நோக்கியாவுடைய ஸ்மார்ட் டிவி. இது பார்த்தோம் அப்படின்னா பிளிப்கார்ட்டோட சேர்ந்து அதை வந்து அவங்க வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி டெக் நியூஸ்ல வந்து கவர் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதை பத்தின இன்னும் ஒரு சில தகவல்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோடைய சவுண்ட் சிஸ்டம் JBL வடிவமைத்ததா இருக்கும் அப்படிங்கிற போல நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தோம். பட் இப்போ இதை பத்தி நமக்கு தெரிய வந்த தகவல் என்ன அப்படின்னாக்கா இது வந்து 55 இன்ச் 4K டிவியா இருக்கும் அப்படிங்கிற போல நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு. மேலும் இந்த குறிப்பிட்ட டிவி பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர்ல இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா டேரக்டா Xiaomi OnePlus இந்த மாதிரியான டிவிஸ் வந்து கம்பீட் பண்ற மாதிரி இது வந்து இருக்கும். மேலும் இது வந்து ஆண்ட்ராய்ட் டிவி அடிப்படையாக கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இதான் இன்றைய நாளோட செய்திகள். இந்த செய்திகள் பற்றி தான் மறந்தாம லைக் பண்ணுங்க. 4000 லைக்ஸ் ரீச் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேலும் நான் முன்பே கேட்டது போல மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீரிஸ் உடைய தம்ப்நெயில் ஸ்டைல் வந்து அட்ராக்டிவா இருக்கா, நீங்க என்ன நினைக்கிறீங்க மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். டெக் சாட்டியர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி அப்படிங்கிற போல இப்ப அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பேட்டரியை பொறுத்தவரை